மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகி சிவமன்மனாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மனாபவ, உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ. சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒவ்வொரு அலைக்கும் சிவனின் கீதம், தேக உணர்வை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம், சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காவுக்கும் காதல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு புயலுக்கும் காரை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆன்மாவின் உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிரச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகியின் உயிர் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. சிவமனாபவ பக்தியின் இன்று 20வது நாள். எமிலி டிம்சன் எழுதிய ஒரு சின்ன கவிதை. இந்த கவிதையில 2 பேர் தண்ணியில நீந்திட்டு இருக்காங்க. அந்த கவிதை ஒரு கதையாக உருவாக்கப்பட்டு இருக்கு. தண்ணியில நீந்திட்டு இருக்கக்கூடிய 2 பேருமே தவறி தண்ணியில விழுந்துட்டாங்க. 2 பேருமே ஒரு மர துண்டை பிடிச்சிட்டு பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. அவங்க மூழ்க போறாங்க மற்றும் அந்த போராட்டம் காலை வரை தொடர்ந்தது. அதனுடைய விளைவு என்ன? அவங்கள ஒருத்தர் உயிரோட பிழைச்சிட்டாரு, இன்னொருத்தர் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டாரு. இதுதான் கவிதை சொல்லுது. ஓ கடவுளே, அதாவது அவர் இறந்துட்டாரு. அடுத்த சில நாள் கழிச்சு சில கப்பல்கள் அந்த தண்ணியில மிதந்துட்டு இருந்தது. அப்போ அந்த நேரத்துல யார் இறந்தாங்களோ அவங்களுடைய சடலம் அந்த தண்ணியில இருக்கிறத கப்பல்ல இருக்கக்கூடியவங்க பார்த்தாங்க. ஆனா அந்த முகம், இறந்தவருடைய முகம் இன்னும் உதவி கேட்பது போல இருந்தது. அவருடைய கைகள் நிறைவேறாத ஆசைகளை பிரதிபலிப்பது போல இருந்தது. மற்றும் இந்த கவிதை துயரமான குறிப்புடன் முடியுது. 2 பேர் நீந்துறாங்க, மரத்துண்டுல போராடுறாங்க. ஸ்பார் என்பது ஒரு மரத்துண்டு தான். காலையில சூரியன் உதிக்கிற வரையும் ஒருத்தர் சிரித்தபடி உயிரோட திரும்புறாரு. ஓ கடவுளே என மற்றவர் என்ன பண்றாரு? தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுறாங்க. கப்பல் அந்த வழியில வந்துட்டு இருக்கக்கூடியவங்க, கப்பலுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அவங்கள பாக்குறாங்க. அவருடைய முகம், கண்கள் எல்லாமே பிச்சை எடுப்பது போல இருந்தது. கைகள் உயர்த்தப்பட்டு இருந்தது. ஏதோ ஒரு அருளை அந்த கைகள் கேட்டு கொண்டிருந்தது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கை நிச்சயமற்றது. யார் உழைப்பு பிறப்பாங்க, யாரு இறந்து போவாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதனுடைய விளைவு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது மனிதனுக்கு தெரியாதது. இது விதியா இருக்கு, வாய்ப்பா இருக்கு. கடந்த கால கர்மத்தினுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே ஒரு சிக்கலான விளையாட்டா இருக்கு. ஒரு நோயாளியுடன் 2 நோயாளிகள் அனுமதிக்கப்படுறாங்க. 2 பேருமே ஒரே இடத்துலதான் இருக்காங்க. ஒருத்தர் உயிர் படைச்சிருவாரு, இன்னொருத்தர் இறந்து போறாரு. அப்போ பாருங்க, இது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு இல்லையா? ஒரு கார் விபத்துல சிக்குது, ஒருத்தர் உயிர் படைக்கிறாரு, இன்னொருத்தர் இறந்து போறாரு. இந்த கவிதையில கூட 2 பேர் நீந்துறாங்க.
இரவு முழுவதுமே தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுறாங்க. காலை வரை அவங்க போராடிட்டே இருக்காங்க. அதுல பாருங்க, ஒருத்தர் இறந்து போறாரு, ஒருத்தர் உயிரோட இருக்கிறாரு. இப்ப இது வெற்றியை, ஒருவருடைய வெற்றியை குறிக்குது, இன்னொருத்தருடைய தோல்வியை குறிக்குது. மற்றும் அடுத்த நாள் கப்பல்கள் நகரும் போது கப்பல்ல இருந்த மக்கள், அந்த கப்பல்ல இருந்த ஒவ்வொருத்தருமே இறந்த சடலத்தை பாக்குறாங்க. அந்த முகம் இன்னும் உயிரோடு இருப்பது போல, ஏதோ ஒரு உதவியை கேட்பது போல, கைகள் இன்னும் உதவியை கேட்டு வேண்டது. இது நிறைவேறாத ஆசைகளை குறிக்கக்கூடியதா இருக்கு. வாழ்க்கை ஒரு சிக்கலான மற்றும் நுணுக்கமான நிகழ்வுகளின் சம்பவத்தினுடைய விளையாட்டாகும். இது ஒரு கனவு போன்ற மேடையாகும். இது ஒரு மாயையா இருந்துட்டு இருக்கு. அது என்ன புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அது மாற்றம், நிச்சயமின்மை. அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் இன்னைக்கு நிச்சயமான நம்பிக்கையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே மாறிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. எதுவுமே நிலையற்றது. இன்று உண்மையானது நாளை உண்மை இல்லாததாக மாறுது. இன்னைக்கு உங்க கூட இருக்கக்கூடியவங்க நாளைக்கு உங்க கூட இல்லாம போகலாம். பாருங்க, எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நிச்சயம் இல்லாத வாழ்க்கையினுடைய தொகுப்பா இருந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னால நடந்த நிகழ்வுகள், சம்பவங்கள், கதைக்களங்கள், துணை கதைக்களங்கள், தொடர்ச்சி, வாழ்க்கை, நாளைக்கு மரணம், எல்லாமே மாறிடுது இல்லையா? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே நிலை இல்லாததாக இருக்கு. இது நமக்கு தெரியுது, நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் எல்லாமே நம்மளை விட்டு மறைஞ்சு போகுது. நம்ம உன்னை தொடணும்னு நினைக்கிறோம், அது நம்மளை விட்டு மறையுது. காப்பாற்றப்பட்டது, பாதிக்கப்பட்டவங்களை நம்ம காப்பாற்றக்கூடியவங்களாக நம்ம நினைக்கிறோம். ஆனா பாதிக்கப்பட்ட உலகத்துல எப்படி எல்லாமே நிலையாக இருக்க முடியும்? இது ஒரு கடினமான ஒரு வேலையாகும். ஆனாலும் பாபா நமக்கு ஒரு புதிய வழி, புதிய நுட்பங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்காரு. நாம உண்மையாக இணைந்து இருக்கணும் பாபா கிட்ட. எனவே இங்க 5 புதிய விஷயங்களை நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். முதல்ல ஒண்ணு, மைக்ரோ இன்டென்ஷன் செட்டிங். எதையுமே செய்யறதுக்கு முன்னால ஒரு சிறிய நோக்கத்தை உருவாக்குங்க. நான் ஏன் இதை செய்யறேன்? ஒவ்வொரு சின்ன செயலும் செய்யக்கூடியதுக்கு முன்னால ஒரு சிந்தனையை நம்ம வகுத்து இருக்கணும். நான் இதை செய்யறேன் ஏன்னா இது என்னை இன்னும் தெய்வீகமானதாக மாற்றக்கூடியதாக இருக்கும். நான் ஏன் இதை சாப்பிடுறேன்? இது எனக்குள்ள லேசான தன்மையை உருவாக்கும். நான் ஏன் இதை குடிக்கிறேன்? இந்த தண்ணீர்ல இருந்து தூய்மையை நான் எடுத்துக்கிறேன். நான் ஏன் நடைப்பயிற்சி செய்யறேன்? ஏன்னா நான் நடக்கும்போது தேவதையான அதிர்வுகள் என் மூலமாக பரவுது. நான் இந்த பூமியை ரீசார்ஜ் பண்றேன். என்னுடைய பார்வை தெய்வீகமானது, என்னுடைய பார்வை தூய்மையானது. நான் சாப்பிடுறேன், குடிக்கிறேன், நகர்றேன், நடக்கிறேன், நான் பேசுறேன் மற்றும் அனைத்து இடங்களிலும் நான் ஒரு தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துறேன். அங்கு தூய்மையினுடைய பரிமாற்றம் இருக்கு. ஆகவே ஒரு நோக்கத்தை நம்ம உருவாக்கணும். மைக்ரோ இன்டென்ஷன்ஸ். நான் முழுவதுமே நான் பாருங்க எழுதுறேன். நான் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே ஒரு சாதாரணமான எழுத்தாக கிடையாது. நான் என்னுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு ரீப்ரோகிராம் செய்யறேன். நான் பேசும்போது ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தையை நினைவு செய்யறாங்க. நான் தூங்கும் போது என்னுடைய தூக்கமே ஒரு தியானமாக மாறுது. நேத்து நம்ம முரளியில கேட்டோம், யாராவது உங்களை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சோல் கான்சியஸ் வரணும். நம்முடைய தூக்கம் தெய்வீகமான தூக்கமாகணும், தியானத்தினுடைய தூக்கமாகணும். தியானத்தினுடைய தூக்கம் என்பது சமாதி என அழைக்கப்படுகிறது. நமது உடலுக்கு தூக்கம் தேவையில்லை, அது ஒரு ஓய்வு மட்டும்தான். மற்றும் தியானம் மிக பெரிய ஒரு தூக்கம், அது ஆழ்ந்த ஓய்வு தரக்கூடியதா இருக்கு, உண்மையான தூக்கமா இருக்கு. மௌனம் மிக ஆழமான தூக்கம். ஆகவே அது ஒரு மைக்ரோ இன்டென்ஷன் என நம்ம உருவாக்கணும். ஏன் இது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு? நான் ஏன் இதை செய்யறேன்? நான் ஏன் இங்க உட்கார்றேன்? நான் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? நான் ஏன் சாப்பிடுறேன்? நான் ஏன் குடிக்கிறேன்? நான் ஏன் தூங்குறேன்? நான் ஏன் நடக்கிறேன்? நான் ஏன் பேசுறேன்? ஏன் 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 காரணம் என்ன? லட்சியம் என்ன? நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இருக்கக்கூடிய ஆழமான பொருள் என்ன? ஆகவே அது முதல் ஒன்று, மைக்ரோ இன்டென்ஷன் உருவாக்குவது. இரண்டாவது, ஃபாஸ்ட் க்ளோசர் ரிட்டர்ன். நேத்து நம்ம கேட்டோம், அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு 4 தூண்கள் தேவைப்படுது. பாப்தாதா நமக்கு சொல்லியிருக்காரு. முதல்ல தன் மீது நம்பிக்கை இருக்கணும், 2வது பாபா மீது நம்பிக்கை இருக்கணும், 3வது டிராமா மேல நம்பிக்கை இருக்கணும், 4வது பரிவாரத்தின் மேல நம்பிக்கை இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த 4 தூண்கள் நமக்கு முக்கியமான ஒரு தூணா இருக்கு. முக்கியமான தூண் நமக்கு பரிவாரம் தான். இப்போ 3வது டிராமா, ஃபாஸ்ட்
க்ளோசர் ரிட்டல் என்பதனுடைய அர்த்தத்தை நம்ம கடந்த காலத்தை நிறைவு கூறுவதாக இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, நினைவுகள், வழிகள், இது எல்லாமே ஒவ்வொரு நாள் அமிர்த வேலையில நீங்க அதை எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ள எழுதி நீங்க அதை பாபாவுக்கு முன்னால வையுங்க. நீங்க கவனிக்கணும், இது என்னை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. எப்படி சில இடங்கள்ல ஒரு பெரிய பூஜைக்காக தயார் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பழைய காலத்துல மரபுகள் எல்லாமே இருக்கு இல்லையா? அவங்க பழைய காலத்தினுடைய பழக்க வழக்கங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. அதே போலதான் நாமளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய பயிற்சிய, நம்மளுடைய முயற்சிய எப்போதுமே உருவாக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்ம ஒரு பெட்டியை உருவாக்கணும். அந்த பெட்டிக்குள்ள நம்ம மனசுல என்னென்னலாம் இருக்கு அதை எல்லாத்தையுமே எழுதி அந்த பெட்டியும் க்ளோஸ் பண்ணிட்டு பாபாவுக்கு முன்னால நீங்க வைங்க. இப்ப நீங்க கவனிங்க, அது உங்களுக்கு அமிர்த வேலையில ஒரு கிஃப்டா மாறும். அல்லது நீங்க உண்மையில ஒரு பெட்டியை உருவாக்கி அதுக்குள்ள அந்த பொருளை நீங்க போடுறீங்கன்னு நினைக்கலாம். மனம் உண்மை மற்றும் கற்பனைக்கு நடுவுல வேறுபாட்டை தெரிஞ்சுக்காது. இதை நம்ம நம்பிக்கையுடன், கவனத்துடன், புத்திசாலித்தனமாக நம்ம செய்யணும். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு. நம்ம கடந்த காலத்தை க்ளோஸ் பண்றோம், அத ஒரு பூட்டை போட்டு வச்சிடலாம். அது முடிஞ்சிச்சு, அது இறந்துச்சு, அது இனி கிடையாது. இது என்னுடைய இனிமையான கதையின் ஒரு பகுதி கிடையாது. இப்போது என்னுடைய கதை முன்னேறி இருக்கு. இந்த வாழ்க்கையில பலர் வராங்க மற்றும் பலர் போறாங்க. அவங்க எல்லாருமே என்னுடைய பயணத்தினுடைய ஒரு பகுதி கிடையாது. அவங்களுடைய டிராவல் வேற, என்னுடைய டிராவல் வேற. ஒவ்வொருத்தருடைய பார்ட்டும் வித்தியாசமானதா இருக்கு. இந்த மாதிரி தெளிவான மற்றும் துணிவான ஒரு கருத்தை நம்ம உருவாக்கி இருக்கணும். நம்முடைய கடந்த கால நம்மை பிரிக்க வைக்குது. இது ஒரு குழுவினுடைய பயணம் கிடையாது. குழு நம்ம இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தனியான முறையில, பரிவாரம் நம்ம கூட இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக பயணம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கும். அனைவருமே பயணம் செய்யறாங்கதான். ஆனா அனைவரும் எங்கேயாவது போய் சேரணும், என்ன மாதிரிதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, தாட் லாக் சிஸ்டம். என்னால இதுக்கு முன்னால முழுமையா அசையாம அதிர்ஷ்டம் அந்த ஒரு யோக நிலையில உட்கார நம்ம பழகணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரியான பயிற்சி நம்ம செய்யல. ஆனா இப்ப நம்ம உட்கார்ந்து பழகணும். புத்த மதத்துல 10 பிராமிஸ் என்ற ஒண்ணு அசையாம இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு. மலை போல நேரா முதுகு நிமிர்ந்து ஒரு யோகி போல உட்காருங்க. ஒரு புத்தர் உட்கார்ந்து இருக்கிறது போல, ஒரு மகாவீரர் உட்கார்ந்தது போல, ஒரு பெரிய தபஸ்வி உட்கார்ந்து இருக்கிறது போல, அசைக்க முடியாத மலை போல உடலில் எந்த விதமான உணர்வுகளும் என்னை பாதிக்காது. அதன் பிறகு தாட் லாக் சிஸ்டம் எனப்படும் மற்றொரு நிலை வருது. 1 மணி நேரம் ஒரு சிந்தனையை மட்டும், அதில் மட்டும் கவனம் வச்சிருங்க. மனம் எங்கேயுமே அலைந்து செல்லக்கூடிய முடியாத அளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோல்ல மனதை நீங்க திரும்பி கொண்டு வாங்க. கிருஷ்ணா, நான் என்ன செய்யணும்? ஓ இறைவா, என்னுடைய மனம் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல நீங்க இருக்கும்போது மனச ஒரு பிராக்டிஸ் நீங்க கொடுங்க. மனம் இயல்பாகவே ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். ஏன்னா மனம் ஒரு காத்து போல இருக்கு. அதை நான் எப்படி கட்டுப்படுத்துவேன்? இறைவன் நமக்கு என்ன சொல்றாரு? பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. எப்ப நம்ம பயிற்சி செய்யறோமோ அப்ப நம்முடைய மனம் கட்டுப்பாட்டுல வரும். மனம் ஒரு காட்டு குதிரை போல. நீங்க இந்த கட்டுப்பாடற்ற குதிரையை அடக்கணும். மனம் ட்ரைனபிள், மனம் ப்ரோக்ராமபிள். நீங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது என்ன முடிவு செய்யலாம். நீங்க எங்க போகணும், எங்க போக கூடாதுன்னு முடிவு செய்யலாம். ஆகவே தாட் லாக் சிஸ்டம் 1 மணி நேரம் ஒரு சிந்தனையுடன் நீங்க உட்காருங்க. நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா, இது ஒரு சிந்தனை தான். நான் இந்த சிந்தனையில உட்கார்றேன். என்ன நடந்தாலும் நான் அசைய மாட்டேன். இத்தகைய உறுதியான தீர்மானம் ஒரு யோகியாக மாத்தது. நிலையான புத்தியுடன் ஒரு யோகி இருக்கணும். 4வது கிராட்டிடியூட் பிராக்டிஸ். எது நடந்தாலும் இதை பாருங்க, இதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி கிடையாது. ஆகவே ஒவ்வொரு தவறிலிருந்தும் சில பாடங்களை நம்ம கத்துக்கணும். ஆகவே நன்றி உணர்வு வைக்கணும். ஏன் நடந்தது, இது நடக்க கூடாது, இது மிகவும் மோசம் என சொல்வதற்கு பதிலாக எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம நன்றி உணர்வை உருவாக்குங்க. நான் மற்றவங்களுக்கு நன்றி சொல்லல, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க நன்றி சொல்லணும். இது நடந்தது. உதாரணமாக யாராவது அமிர்த வேலையை தவற விட்டா, அமிர்த வேலை தவற விடுறது நல்லது கிடையாதுதான். ஆனா அது ஏற்கனவே நடந்துருச்சு. இப்ப நீங்க அதை மாற்ற முடியாது.
பால் இப்ப சிந்திருச்சு. இப்ப பாடம் கத்துக்குங்க. மனம் நிலையானதாக இருக்கிறதுக்காக கத்துக்குது. இதை நீங்க ஞாபகத்துல வைக்கணும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கூற்றா இருக்கு. மனம் ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக தான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் அமிர்த வேலை செய்த போது நாள் முழுவதும் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கேன். என்னைக்கு நான் அமிர்த வேலை செய்யல, என்னுடைய நாள் இந்த தரம் எப்படி இருந்தது? அப்போ என்னுடைய ஸ்திதி குறைஞ்சிருச்சு. நேற்று நான் ரொம்ப லேசா நல்ல ஒரு உணவை சாப்பிட்டேன், லைட் ஃபுட்டு சாப்பிட்டேன். நாள் முழுவதுமே நான் லைட் ஃபுட்டு சாப்பிட்டேனால ஃபிளைட்ல பறக்கக்கூடிய ஸ்டேஜ் அனுபவம் செஞ்சேன். இன்னைக்கு பாருங்க, நான் ரொம்ப வெயிட்டான சாப்பாடு சாப்பிட்டேன். என்னுடைய மனம் இப்போ மந்தமா இருக்கு. எனக்கு தூக்கம் வருது. நான் எந்திரிச்சு மறுபடியும் தூங்க விரும்புறேன். நான் நடக்கிறேன், ஆனா என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே குழப்பமா இருக்கு, தெளிவா கிடையாது. நேத்து நான் லேசான உணவு சாப்பிட்ட போது என்னுடைய மனம் தெளிவா இருந்தது. நான் பறந்தேன், நான் நகர்ந்தேன். நான் 1 மணி நேரம் கவனம் சிதறாம உட்கார முடிஞ்சது. இன்னைக்கு பாருங்க, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் மறைஞ்சு போயிருச்சு. ஆகவே மனம் ஒருநிலைப்படுவதற்காக மனம் கற்றுக்கொள்ளுது. எனவே நீங்க ஏதாவது தவற விட்டாலும் இப்போது மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களையே நீங்க பார்த்து கத்துக்குங்க. மூளைக்கு செகண்ட் ப்ரோக்ராம் தேவைப்படுது. ஆசைகளுடன் நம்ம போராடக்கூடாது. நம்ம ஏதாவது சாப்பிடணும்னு உணர்றோமா, மற்றும் அது கூட நீங்க போராடுறீங்க. நான் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடணும், நான் சாப்பிடலாமா வேண்டாமா? ஆசைகளுடன் போராடினா நீங்க வெற்றி பெற மாட்டீங்க. நீங்க அதை பகுப்பாய்வு செய்யணும், அதனுடைய வேர் காரணத்தை அடையணும், மற்றும் ஆழமான வேலை செய்யணும். அப்போதுதான் அது வேலை செய்யும். ஆகவே உங்களுடைய தோல்விகளுக்கு கூட நன்றி உணர்வு செய்யுங்க. அனைத்து விளைவுகளும் உங்களுடைய கையில கிடையாது. 2 பேர் நீந்திட்டு இருந்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் பிழைச்சிட்டாரு. ஏன் சொல்றதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. வாய்ப்பு, விதி, கர்ம கணக்கு ஆகிய சிக்கலான விளையாட்டு இருக்கு. பல விஷயங்கள் செயல்படுது மற்றும் முடிவு என்பது நடந்த அனைத்திற்குமே மொத்தமானது. கடைசியில கர்மான்ற கேமரா டெக்னிக்கா இருந்துட்டு இருக்கு. நான் செய்யற எல்லா செயல்களையுமே ஒரு கேமரா பதிவு செய்து நினைச்சுக்கோங்க. அதனால நீங்க ஏதாவது பதிவு செய்யும் போது நாம கவனமா இருப்போம். நான் நல்லதாக தோன்றணும், என்னுடைய குரல் ரொம்ப நல்ல தரமா இருக்கணும், நான் என்னுடைய ரெஜிஸ்டர் நல்ல பதிவுல இருக்கணும், எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, கேமரா மேக்கப் எல்லாமே நல்லதா இருக்கணும். ஆகவே ஒவ்வொரு தருணத்திலையும் நான் ஒரு தெரியாத கேமரால பதிவு செய்யப்பட்டு இருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு கர்மா, என்னுடைய ஒவ்வொரு செயல், என்னுடைய ஒவ்வொரு செயலும் லென்ஸுக்கு கீழே இருக்கு. நான் ரேடருக்கு கீழே இருந்துட்டு இருக்கேன். டிவி கேமரா ஆன்ல இருக்கு. நம்ம 24/7 சிசிடிவி கேமரால கண்காணிப்புல இருந்துட்டு இருக்கோம் என நினைச்சுக்கோங்க. அந்த கேமராவை பார்த்துட்டே இருக்காங்க. நான் என்ன செய்யறனோ அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஆகவே நான் மிகவும் கவனமாக இருப்பேன். ஒரு ஊழியர் ஒரு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் கிட்ட கேட்டாரு, எங்களுக்கு ஒரு பொறுப்பான நபர் தேவைப்படுறாங்க. அந்த மனிதன் சொன்ன, நான் தான் அந்த நபர். வேளாண் சொன்னாரு, எப்படி நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னாரு, போன கம்பெனில ஏதாவது தவறு நடந்ததுன்னா அவங்கதான் என்ன பொறுப்பாளின்னு சொல்லுவாங்க. அதனால நான் மிகவும் பொறுப்பான நபரா இருக்கேன். ஆகவே முதல் மைக்ரோ இன்டென்ஷன், ஒரு சின்ன ஒரு நோக்கத்தை உருவாக்குங்க. சிந்திக்காம திடீர்னு எதையுமே நீங்க செய்யாதீங்க. சில வினாடிகள் ஒரு சிந்தனை உருவாக்கி பின்னால செய்யுங்க. 2வது பாஸ்ட் க்ளோசர், கடந்த காலத்தில் நடந்த எதையுமே நல்லதோ கெட்டதோ அதை நீங்க மூடிருங்க, அதை விட்டுருங்க. ரோம் நகரத்துல பண்டைய ரோமில் ஒரு கலாச்சாரம் இருந்தது. ஒரு போர் வீரன் போரில் வெற்றி பெற்று வரும்போது அவருக்கு பெரிய வரவேற்பு அளிக்கப்படும். பெண்கள் திலகம் வைப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, அவர் மிகவும் புகழப்படுவார். ஆனா அந்த போர் வீரன் பின்னால ஒரு மனிதன் நின்று கொண்டு இந்த வெற்றி நிரந்தரமானது கிடையாது என தொடர்ந்து நினைவூட்டுவான். மக்கள் விரைவில் உன்னை மறந்துடுவாங்க, இந்த புகழ்ச்சியினால மயங்காதே, இது ஆபத்து, இது ஆபத்து, இது ஆபத்து என சொல்வான். அந்த போர் வீரனை அதை நிலைநிறுத்தும். ஆகவே 2வது பாஸ்ட் க்ளோசர் ரிச்சுவல், எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில வச்சு பாபா கிட்ட கொடுத்துருங்க. அது முடிஞ்சிருச்சு, கடந்த காலம் இறந்து போயிருச்சு, நான் அதை சுமக்க விரும்பல. தாட் லாக் சிஸ்டம், ஒரு சிந்தனையை எடுத்து அதனுடன் அமருங்கள். குறிப்பாக மத்தியான நேரத்துல இதை நீங்க செய்யலாம். கண்களை மூடிக்கங்க, கை கால் 2யுமே லாக் பண்ணிக்கங்க, கிராஸா வச்சுக்கோங்க. சிந்தனை பண்ணுங்க, நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா. எந்த சிந்தனையுடன் நீங்க உட்காருங்க, அசையாமல் 1 மணி நேரம் அலாரம் வச்சுக்கோங்க. மனம் பல திசைகள்ல போகும், எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். கொசு கடிச்சாலும் அதை கவனிக்காதீங்க.
கொசுக்கள் தபஸ்விக்கு பெரிய எதிரிகள். அவர்கள் காட்டுல தவம் செஞ்சனால கொசுக்கள் அதிகமா தான் இருந்தது. ஆனா அவங்க அதையும் ஜெயிச்சாங்க. நன்றி உணர்வு பயன்படுத்துங்க. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. யாராவது இழிவா பேசினாலும் நன்றி சொல்லுங்க. யாராவது எதிர்த்தாலும் நன்றி சொல்லுங்க. யாராவது புகழ்ந்தாலும் நன்றி சொல்லுங்க. எல்லாமே இந்த விளையாட்டினுடைய ஒரு பகுதியா இருக்கு. நான் இந்த விளையாட்டினுடைய ஒவ்வொரு காட்சியையும் ஏத்துக்கிறேன். ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். பாபா சொன்னது போல ஆஹா ஆஹா என சொல்லுங்க. கர்மான்ற கேமரா டெக்னிக்கா, அந்த கர்மான்ற கேமரால நான் எப்போதுமே கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என நினைங்க. யாரோ ஒருவர் என்னை நெருக்கமாக கவனித்து கொண்டு இருக்கின்றார். யாரோ ஒருத்தர் என்ன நெருக்கமாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஒரு புண்ணியத்தின் செல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆசையின் திருப்தி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கூண்டின் வானம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு மனதின் ஒளி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சோதனையின் தைரியம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஒளியின் புன்னகை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காயத்தின் மருந்து சிவமன்மனாபவ. ஒவ்வொரு குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பாவத்தின் வைராக்கியம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகத்தின் தீரி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கண்ணீரின் புன்னகை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு உள்ளத்தின் பாடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கண்ணீரின் புன்னகை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு அடியிலும் நிச்சயம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கண்ணீரின் பொன்மதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு அலைக்கும் சிவனின் கீதம் வேக உணர்வை அழிக்கும் சீதை. ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ. 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 சிவமன்மனாபவ.